ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மதியம் வந்து புளியோதரை சாதம் தான் செய்ய போகிறேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, வரமிளகா ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு துண்டு. ஏன்னா வெல்லம் போட்டால் தான் அதோடைய காரத்தோ ப்ளஸ் அதை புளிப்பெல்லாம் எடுத்து கொடுக்கும். இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தனியாத்தூள், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, அப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம். இதுதான் நம்ம அரைக்க போகிற பொருள். வறுத்துட்டு அரைக்க போகிறோம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு சொட்டு மட்டும் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து இந்த மசாலா கரைக்க வேண்டிய பொருளெல்லாம் நம்ம போட்டுக்கிறேன். ஸோ இதை வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை, லைட்டாக அந்த ஸ்மெல் வரும்போதே எடுத்துடுங்க. இப்போ அதே பேனில் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலையும் வரமிளகாவையும் வறுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து அதுக்குள்ளேயே நம்ம புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் நிறையவே ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. வரமிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் கூட சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை இருந்தாலும் இதுலேயே சேர்த்துக்கோங்க. நான் போடலை, ஏன்னா எங்கள் வீட்டில் பிடிக்காது. அதில் இந்த டைமில் போடும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஸோ புளியோதரையை வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க. அதனால நான் போட மாட்டேன். இப்போ இந்த டைமில் வந்து புளிக்கரைசலை நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், புளி வந்து நல்லா கொதித்து வற்றி வரணும். அப்புறம் தான் நம்ம இந்த பவுடரை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷமாச்சும் ஆகும் வத்துறதுக்கு. அதனால் அதை அப்படியே விட்டுருங்க, கலந்து விட்டுட்டு. இப்போ வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று பாதியமாக ஆகணும். நம்ம ஊற்றின புளி கரைசலை விட அது பாதியாக ஆகணும். அந்த டைமில் நம்ம இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வற்றி வந்துச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நான் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டதும் அதாவது தண்ணி பதம் இல்லாமல் கொஞ்சம் இதுவாகிடும், கட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் இந்த மசாலாலாம் வதங்கணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் தான் எடுத்துட்டு உடனே சாதத்தை போட்டு கிளறிடுங்க. அந்த சூட்டில் இருக்கும் போதே அப்படியே வந்து சாதத்தை போட்டு